நீங்கள் படத்தில் வந்து கேங்ஸ்டராக பண்ணியிருப்பீங்க, எல்லாம் ரவுடி அது மாதிரி ரவுடிசமெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போயிடுவீங்க. இந்த மாதிரி வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது ஒன்று? வன்முறை எப்பயுமே ஒரு ஒரு ஆயுதமே கிடையாது. ஃபஸ்ட்டு வன்முறை ஆயுதமே கிடையாது. சரி. ஏன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுடிசத்துலையோ இல்லை வன்முறை ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையே போயிடுது. சரி. சாதாரணமாக ஒருத்தர் குத்தி கொண்டுறானுங்க, பார்த்தா லைஃப்பில் உள்ள ஜெயிலில் இருந்துடுறான். ம். இந்த மாதிரி அவங்க லைஃபே போயிடும் சின்ன வயசில். அது ரொம்ப தப்பான விஷயம். யாருமே அந்த வன்முறை கையில் எடுக்கவே கூடாது. ஓகே. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இளைய சமுதாயம் வந்து அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே போகவே கூடாது. போதை ஆகட்டும், வன்முறை ஆகட்டும், இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க எதிர்காலத்தையும் பாலிச்சிடும். சரி. நல்ல தொழில் பண்ணி நல்லா முன்னேறி தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் நம்பியிருக்க ஃபேமிலி காப்பாற்றணும்ல. அதானே ஒருத்தனுக்கு அழகு. கண்டிப்பாக. பேரழகு அதானே.